வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. பொலிட்டிக்கல் ரிவ்யூ எதிர்பார்த்தவங்க ஷாக்லாம் ஆகாதீங்க. இருக்கு. நிறைய 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 உருட்டுகள் இருக்கு லைனில். நம்ம ரஜினி சார் வேற பேசியிருக்கார்ல. ஸோ நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. பேசலாம். அதை அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு கருப்பு படம் பார்த்தேன். அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி பார்க்கலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வேறு சுச்சுவேஷனில் அதை கவனிக்கல. திடீர்னு ஆர்ஜே பாலாஜி அழுது வீடியோ போட்டிருந்தார்ல, அந்த வீடியோவை பார்த்தோம். அதில் வந்து முதல் நாள் காட்சிக்காக எல்லாரும் போயிருப்பீங்க, எல்லோரும் ஆவலாக காத்துட்டு இருந்திருப்பீங்க, எல்லோரும் ஏமாந்துருப்பீங்க, அதனால சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் அழ ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அப்போவே அது ஏன் இவ்வளோலாம் ஸ்ட்ரெஸ் ஆகி அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது வந்து ஒரு ஆர்ஜே பாலாஜி படம் அப்படின்னா அழலாம், அதில் ஒரு லாஜிக் இருக்குது. சூர்யா சார் படம் இது, இவர் எதுக்கு அழுகுறாரு? இவர் தானேப்பா டேரக்டரு அப்படின்னா, ஹீரோ சூர்யா சாருங்க. அவங்க ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது, அதனால இஷ்யூ அப்படின்றாங்க. அது பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகிடும். அது சின்ன ஹீரோன்னா அது ரிலீஸ் ஆகுதில் பிரச்சனை இருக்குன்னா அடுத்த ரிலீஸ் எப்போ ஆகும், தள்ளி போகும் அப்படின்னு போகலாம், அது வேறு. அது பட் சூர்யா சாருக்கு அந்த இஷ்யூலாம் வர வாய்ப்பே இல்லையே. அப்படியே வந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணுருவாங்க ரொம்ப ஈஸியாக அப்படின்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எதுக்கு இவர் அழுகுறாரு அப்படின்னு தான் பார்த்தோம். அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா படம் ரிலீஸு அப்படின்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டரில் அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். எல்லாம் முடிஞ்சதும், படம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா ரசிகர்லாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெஸ்லாம் வெண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கத்துறாரு சந்தோஷத்தில். ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு இவ்வளோ அழுகுறாரு, எதுக்கு இவ்வளோ எமோட் ஆகுறாரு அப்படின்லாம் பார்க்க. சரி, ஏதோ ஒரு வகையில் ஒருத்தன் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் சந்தோஷம் தானே, யாராக இருந்தால் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். ஓகே, சரி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்கி ஹவுஸ் ஃபுல்லு. கிட்டத்தட்ட கடைசியாக ஒரு 2-3 சீட்டு தான் இருந்தது. அப்போ லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணி அந்த 2 சீட்டை பிடிச்சி நண்பரோட போனோம். அவர் முன்னாடி உட்காந்துட்டார். வேறு ரோவில் தான் கிடச்சிது அது சீட்டு. ஸோ ஹவுஸ் ஃபுல்லு. நிறைய பேர் சேர்லாம் போட்டு உட்காந்துருந்தாங்க. படம் ஆரம்பித்தது கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்றதும் ஓகே, பெருசாக ஏதோ பண்ண போகிறாரு. ஒரு 4 கேஸு, அதில் 2 கேஸ் வந்து சப்டெக்ஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியுது. ஒரு 2 கேஸ் தான் மெயினாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே அப்படின்னு தான் பார்த்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு இதில் கொஞ்சம் ஸ்பாய்லர் கூட வரலாம், அதனால் ஸ்பாய்லர் கொடுத்துட்றேன் நான். வந்து ஒரு ட்ரக் ஒன்று யூஸ் பண்ணுறாரு. அதான் ஒரு கோர்ட்டையே கண்ட்ரோலில் வச்சிருக்கிறவர் தான் ஆர்ஜே பாலாஜி. அவர் வந்து ஆப்போசிட்டில் இவர் ஒரு பக்கம் ஆஜரானார்னா இன்னொரு பக்கம் ஆஜராகிறதுக்கு இன்னொருத்தர் வரணும்ல, அது கூட யார் ஆஜராகணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது இவர் தான். ஜட்ஜை கைக்குள்ளே போட்டு ஒரு அந்த கோர்ட்டையே அவர் தான் ஆட்சி செய்கிறார். கோர்ட்டில் அவர் சொல்கிறது தான், அவரை முடிவு பண்ணாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்டவர் நல்லா போயிட்டே இருக்குன்னு பார்த்தா ஒரு ட்ரக்கு ஒரு சுச்சுவேஷனில் எடுக்கிறாரு. எடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டஸியாக அவனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோ எப்போ வருவார்? யூஸ்வலாக படத்தில் என்ன பண்ணுவோம், ஹீரோ ஆரம்பத்திலே இருந்தார்னா அவருக்கு என்ன பிரச்சனை வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா ஒரு பிரச்சனை களத்தை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டு கடவுளே இல்லை கடவுள் மாதிரி யாருனா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க விட்டுட்டு அப்போ வந்து ஹீரோவை கூப்பிட்டு வரலாம். இவர் பார்த்திங்கன்னா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு, சாமி அப்படின்னு, கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவரை ட்ரக் எடுத்திருக்காரு. சரி, இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தெரியுது போல இருக்குது வித்தியாசமாக. சூர்யா சார் இன்னொரு வக்கீலாக இருப்பார், அவர் வேறு கோர்ட்லேருந்து வரலாம், மதுரையிலேருந்து வர மாதிரி அங்கே சொல்கிறாங்க லாஜிக்கல் பாயிண்ட் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதோ சொல்ல போகிறாங்க. இல்லைன்னா இங்கேருந்தே போனவராக இருக்கலாம், முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்ப வரலாம் அப்படின்ற மாதிரி தான் போகுது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அது முடிவே இல்லை. பில்டப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டெல்லாம் ஆகுது, ஸ்டண்ட்டில் அடிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி விரல் அசிச்சாவே பார்த்தீங்கன்னா அவங்க பறந்து விழுறாங்க. அப்போ இதெல்லாம் ஆர்ஜே பாலாஜி பாயிண்ட் ஆஃப் வியூவா இல்லை என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் கன்ஃபியூஷாக. எனக்கு வந்து நிஜமாகவே எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் பார்ப்பேன். எனக்கு இந்த பேய் படம் அப்படிங்கிற மாதிரி போகிறது அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் யூஸ்வலாக, அந்த ஜேர்னர்லாம். இது அந்த மாதிரியா, சாமி படம் அப்படி போதா இது, அந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டோமே, என்ன எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்த்தோம். நம்ம இவருடைய மூக்கூத்தி அம்மன் படம் வந்து பார்த்ததில்லை, சில காட்சிகள் பார்த்துருக்குறோம். எனக்கு பயங்கர அப்செட் அந்த காட்சிகள் பார்க்கும்போதே. என்னென்னா கோர் ஐடியா பற்றி இல்லை. இவர் வந்து பிகே படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அமீர் காந்த். எனக்கு பிடிச்ச ரைட்டர்ஸோட படம் அது. அந்த படம் யாராவது பண்ணுவாங்களா? அவங்க பிடிச்ச படம். எல்லா மதத்தில் இருக்கிற
பிற்போக்குத்தனங்களையும் அவங்க சட்டமணி வச்சு செஞ்சுருப்பாங்க. கடைசியாக ஒரு நம்பிக்கை ஒன்று வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து முடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. யாராவது தமிழில் ரீமேக் பண்ண நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம். கடைசியில் இவர் தான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அவங்க கொடுக்கலன்றதும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சுட்டு அதோடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுலேருந்து எடுக்கலாமா, அதை எடுத்து நீங்கள் வேறு மாதிரி என்ன தான் மசாலா தடவுனாலும் ஒரிஜினலில் கை வச்சது அப்படியே அப்பட்டமாக தெரியுது. இது இதுக்கப்புறமா பிகே ஒரிஜினல் யாராவது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இது அந்த படத்துலேருந்து வந்தது அப்படின்னு தானே பேசுவாங்க. அந்த வேலையை பார்த்தவர் இவர். எனக்கு அதுவே பிடிக்கல முதல்ல. சரி ஓகே, அதெல்லாம் ஃபாஸ்ட். இங்கே என்ன பண்ண போகிற பார்த்தா மறுபடியும் சாமி அப்படின்ட்டாரு. ஐயோ, சாமின்னா பயங்கர பவர்ஃபுல்லு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வில்லன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தால் ஹீரோவுக்கு நிறைய தடைகள் சவால்கள் இருந்தால் எப்பட்றா ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க விட்டு அப்படி எடுத்துகிட்டு போனால் அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவே வந்து சாமி அப்படின்னும் போது அவருக்கு எல்லையே கிடையாது அப்படின்னும் போது என்ன வேணால் பண்ணலாம்ல. மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இங்கே இருக்கார். இப்போ இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது என்ன பண்ண போகுது வில்லன் கேரக்டர் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிறார். விடாப்பிடியே கையை பிடிச்சி வச்சு வந்து எந்த பவரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் இப்படி ஜெயிக்க போகிறாரு. 2 கேஸ் சப்டெக்ஸ்டாக வருது, 2 கேஸ் வந்து பெரிய கேஸாக வருது. அதில் முதல் கேஸு நகை திருட்டு கேஸு. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதில் வந்து சரி இப்போ மனிதனாக வந்துட்டார், என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா இதில் வந்து பெருசாக லாஜிக்லாம் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா சாமின்னு சொல்லிட்டோம்ல அப்படிங்கிற அந்த தைரியத்தில் தான் அவர் எழுதியிருக்காருன்னு தெரியுது. சரி, அது கூட நிறைய லாஜிக்லாம் பார்க்க வேணாம் அப்படின்ற முடிவில் தான் பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அந்த கேஸ் டக்குன்னு முடிக்கிறாரு. எப்பட்றா முடியுது இந்த கேஸு? ஏதோ கோர்ட் ரூம் ட்ராமாவாவது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை காட்ட போகிறாரு. ஏன்னா 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்குன்றாரு, பெருசாக அது வரைக்கும் போகுதுன்னு எதிர்பார்த்தா ஒன்றுமே இல்லை. டக்குன்னு முடியுது. கடைசியில் பார்த்தா கேஸில் ஜெயிச்சிட்டோம். பட் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேரக்டர் இறந்துட்டாங்களே அப்படின் போது இப்போ கேஸில் தோற்ற மாதிரி ஆயிடுது. அப்போ அடுத்த பெரிய கேஸ் ஒன்று இருக்குது, பேரலாக அதுவும் வருது. இப்போ வந்து அது வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட்டு அந்த மாதிரி ஒன்று பண்ணது இப்போ மினிஸ்ட்ரி அப்படின்றாங்க. இப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக கம்ப்ளைண்ட் எப்போ லேட்டாக கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்னும் போது சரி இது மீ2 மாதிரி அதை டச் பண்ணிட்டு வேறு மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு போகிறார் போல் இருக்குது, பயங்கரமாக பேச போகிறாரு, கோர்ட் ரூம் ட்ராமா ஒன்று பார்க்க போகிறேன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இது கிட்டத்தட்ட இன்டர்வல் வரை இப்படி போயிடுதா. சரி, இன்டர்வலுக்கு அப்புறமா அது இன்டர்வல் பேங்க் ஒன்று வெயிட்டாக இருக்கணும்னு நினைப்போம். அப்படி ஒன்றும் இல்லை பெருசாக. சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்படி கொஞ்சம் லைட்டாக எனக்கு அந்த கண்டென்ட் அப்செட் ஆனாலும் சரி ஓகே அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா சரி என்ன பண்ண போகிறாரு சூர்யா சார் வந்து இப்போ மனிதனாக வந்துட்டார், ஏதோ பண்ண போகிறாருன்னு பார்த்தா மறுபடியும் இப்போ ஆஜராகிறது த்ரிஷா. அவங்க ஒரு நல்ல வக்கீல். அவங்க இப்போ கடவுள் சப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்த்தா அங்கேயும் ப்ளே பண்ணுறது யாரான்னா சூர்யா சாரும் ஒன்றும் ப்ளே பண்ணல, த்ரிஷா மேடமும் பண்ணல. இந்த பக்கம் ஆர்ஜே பாலாஜி அவரே வந்து அதாவது கடவுள்கிட்ட இவங்க ஒரு வேண்டுதலை முன்னாடி வச்சுருக்கிறாங்க, இங்கே வந்து பொய்யே பேசக்கூடாது யாரும் கோர்ட்டில் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா இவர் பொய் பேசக்கூடாது, ஆப்போசிட் வக்கீல் இவர் வில்லனுக்காக தான் வந்து அங்கே இன்னொரு வில்லனுக்காக தான் ஆஜராகிறாரு ஆர்ஜே பாலாஜி. ஆனாலும் பார்த்திங்கன்னா வந்து இவரே எல்லாம் உண்மையாக சொல்லிடுறாரு அவர் கண்ட்ரோலை மீறி. ஏன்னா வந்து அது கடவுள் செயல் அது. அப்போ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பாதிக்கவும் படுறாரு. அதுக்கப்புறமா ஒன்று புரிஞ்சுக்கிறாரு, அந்த அயன் டோம் போட்டு இஸ்ரேலை வந்து காப்பாற்றி வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, எந்த ஏவுகணையும் உள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு எல்லை ஒன்று இருக்குது. இப்போ கடவுளுக்கு வந்து அல்டிமேட் பவர் இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லையா, என்ன வேணால் பண்ணலாம்ல. இப்போ அந்த ஸ்டண்ட்டு காட்சியிலே நிறைய நேரம் எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தது. போய் பாஞ்சு சூர்யா சார் அடிக்கிறாரு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா விரல் அசை இப்படி அசிச்சாவை பார்த்தீங்கன்னா எல்லாம் பறந்து விழுறாங்க. இப்போ எல்லாம் அசிச்சாவே பறந்து விழுவாங்கன்னா எதுக்கு போய் பாஞ்சு அடிக்கணும் அப்படிங்கிற அந்த லாஜிக் வந்து சரி லாஜிக்கெல்லாம் தூக்கி ஓரமாக வைப்போம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இவரே பர்ஃபார்ம் பண்ணி இவரே உண்மையெல்லாம் சொல்லி கடவுள் செயலால் அந்த கேஸில் வந்து தோற்றுடுறாரு. அதனால் பாதிக்கப்படுறாரு. என்ன புரியுதுன்னா இந்த சாமியுடைய பவர் இதுவரையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷனை வந்து செட் பண்ணுறாரு. ஸோ அப்போ இந்த எல்லையை தாண்டிட்டா அப்போ என்ன பண்ணுவார்? தாண்ட விட்டுட்டு ஐயோ என்ன பண்ண போகிறாரு, மாட்டினார் அப்படின்னு மாதிரி எடுத்துகிட்டு போய் ஏதோ பண்ண போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியும் ஒன்றும் கிடையாது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா காரில் வரும்போது அது ஸ்கிட் ஆகி உள்ளே பூந்து வர்றது, அப்புறம் வந்து காரை 2ஆக வெட்டுறது, அது சும்மா அப்படி கை விரல செஞ்சாவே கார் 2ஆக பிரிஞ்சிருக்குமே, அதுக்கு பாஞ்சு போய் வெட்டணும்னு கிடையாது. ஸோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எந்த டைரெக்ஷனில் போகுது என்ன நடக்குது
அதுவும் நம்ம எங்கடா வந்திருக்கிறோம், இதில் அடிக்கடி ஒரு டைலாக் யூஸ் பண்ணுவார் ஆர்ஜே பாலாஜி. இது ஏன் இடம் அப்படின்னு. இது ஏன் இடம் இல்லை, ஏன் படம் தான் சொல்ல நினச்சிருக்காரு அவர். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது சூர்யா படம் தானா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து ஆர்ஜே பாலாஜி படம். அதில் சூர்யா சாரும் த்ரிஷா மேமும் கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சிம்பிளாக சொல்லணும். ஏன்னா அப்படி தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் ரெஃபரன்ஸ் வேறு. ஏற்கனவே இந்த குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு அஜித் சார் படம், அதோடைய ஓடிடிலேயே அதை பார்க்க முடியலைங்க. முதல் சீன் பார்த்தா எனக்கு அங்கேயே பயங்கர அப்செட்டு. ஏன்னா ஒரு அஜித் சாருடைய படங்களில் பெருசாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீச் ஆன டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து பேசிகிட்டு இருந்தேன்னா இது என்ன ஸ்பூஃபாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, படம் பண்ணுறீங்களா வந்து இதில் ஒப்பேற்றுறது இல்லை இதெல்லாம். இது கிட்டத்தட்ட அது ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இவரும் அதே ஃபாலோ பண்ணுறாரு போல இருக்குது. ஏகப்பட்ட படங்கள்லேருந்து ரெஃபரன்ஸு, இவர் படங்கள்லேருந்து ரெஃபரன்ஸு, இங்கே விஜய் சாருடைய லியோ படத்துலேருந்து ரெஃபரன்ஸு. சரி என்னவா பண்ணப்பா அந்த கேஸில் ஜெயிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணால் யாருமே இவர் மட்டுமே இல்லைங்க, யாராலையுமே போய் சொல்ல முடியல. ஆனால் எல்லா வக்கீலுக்குமே பார்த்தீங்கன்னா அது வரையும் தப்பு இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க இதனால். சரி இங்கே வந்து இந்த சாமி சிலை இருக்கிறதுனால தானே பிரச்சனை, இந்த சாமி சிலையை தூக்கிடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அப்படி முடியல. இப்போ கோர்ட்டையே இங்கேருந்து தூக்கிடலாம், வேறு இடத்துக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அது ஒரு பழைய கோர்ட்டு, 15 பேருக்கு மேலே ஏறினா படிக்கட்டில் இடிஞ்சு ஊந்துரும் அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஏற வைக்கிறாரு இடிஞ்சு ஊணும் அப்படின்னு. ஏங்க அது வரையும் பார்த்தீங்கன்னா அது எல்லை வந்து அந்த கடவுளின் எல்லை தானே, கருப்பசாமி எல்லை தானே அது. உங்களால் வாயை திறந்தே பேச முடியாது, நீங்கள் பேச நினைக்கிறதே பேச முடியாது. உங்களை கண்ட்ரோல் பண்ணுற சாமி நீங்கள் கும்பலாக வந்து ஏற வர்றீங்கன்னாக்கா உங்கள் கால் ஏற விடாமல் தடுக்க மாட்டாரா? அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெடிக்க விட்றது, அதை பண்ணுறது. இப்போ நட்டி வந்து நல்ல சாய்ஸ் தான் வில்லன் சைடில் இருக்கிறதுல. ஆனால் லாஜிக்கலாக பார்க்க சரி லாஜிக்கை தூக்கி வச்சுட்டு வரவங்க பார்க்கனாலும் ஒன்றும் முடியல எனக்கு அந்த இடத்துல. டோட்டலாக அவுட் இல்லை லாஜிக்கேவை. எல்லைக்கு வெளியே தான் ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய எல்லையில் போய்ட்டு நீங்கள் எப்படி வந்து கோர்ட்டு வந்து எரிதான் வெடிக்குதான் இடிதான்ற மாதிரிலாம் பண்ண முடியும்? அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க? ஸோ அங்கேயும் லாஜிக் இல்லை. அதுக்கப்புறம் குற்றமே நடக்க விடாமல் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் லியோ பட ரெஃபரன்ஸு. சாண்டி மாஸ்டரு அப்புறம் பிக் பாஸ்ட்டு கூட வந்திருப்பாங்களே இலங்கையிலேருந்து, இப்போ அவங்க கையை பிடிச்சி அவர் வந்து அரெஸ்ட் பண்ண வர கடைசியில் பார்த்திங்கன்னா அவரே மனசு மாறிடுறாரு. இந்த மாதிரி குற்றம் நடக்காமல் தடுத்துடுறாரு, குற்றங்களே இல்லை, அப்புறம் பழைய கேஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ இப்படியா போகுது. எங்கே தான்ப்பா முடிக்க போகிறேன்னா இப்போ கோர்ட்டு வேறு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ அங்கே பவரே கிடையாது. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஆர்குமெண்ட்டு தான் கோர்ட்டுனாவே நமக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அதில் 5ஆம் நம்பர் பக்கத்தில் இருக்குது, 6ஆம் நம்பர் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறாரு. அதுதான் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்று பண்ணீங்க, அது ஓகே ஆரம்பத்தில். பட் ஒரு பெரிய கேஸு செகண்ட் ஹாஃபில் போகும்போது என்ன தான் பேசணும்ல, சரிதான் பேசுவாரான்னு பார்த்தா இவர் இந்த அந்த பக்கத்தில் இருக்குது பாயிண்ட்டுங்கிறாரு. அவரும் இருக்குது பாயிண்ட்டுன்ற ஜட்ஜு. இந்த பக்கம் த்ரிஷா தான் பண்ண போகிற போது இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் பாயிண்ட் இருக்குன்றாங்க. ஆமாம் இருக்குன்ட்டு அவர் தீர்ப்பை கொடுத்துட்றாரு. சரி இப்போ அங்கே பவரே கிடையாது, அங்கே எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சூர்யா சார் டைலாக் பேசுகிறதெல்லாம் இருக்குது. அதை நம்பி அந்த அவங்களுக்கு பயம் இருக்கணும், அந்த பயம் இருந்துச்சுன்னாவே அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால சரி ஏதோ ஃபிலாசபி பேச போகுது பொழுது படம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அதுவும் இல்லை. திடீர்னு அங்கே வேறு ஒரு சாமி வராரு, அந்த சாமியாக தண்டனை தான் கொடுப்பாரு. இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா தண்டனை அதாவது தப்பு பண்ண விடாமல் தடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திடீர்னு அங்கே ஒரு கருப்பசாமி வர பார்த்திங்கன்னா எல்லை சாமி. நான் ஹைட்டு இதெல்லாம் பார்த்ததும் கார்த்தியாக இருக்குமோ, ஏன் வந்து கார்த்தின்னா ரிவீல் பண்ணியிருக்கலாமே, கார்த்திக் கேமியோ பண்ணியிருக்காரா, அதை வேறு மாதிரி ரிவீல் ஃபுல்லாக மேக்கப் போட்டு ஏன் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஷாக்காக பார்த்துட்டு இருந்தேன். கடைசியை பார்த்தா அது கார்த்தி இல்லை சூர்யா தான் அப்படின்னாங்க. சூர்யா தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் முடிக்கிற மாதிரி. அப்புறம் சிங்கம் ரெஃபரன்ஸு, திடீர்னு ஒரு போலீஸ்காரர் வர்றாரு. இவர் வந்து கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பவரே கிடையாது சாமிக்கு எல்லாம் சும்மான்னு சொல்லிட்டு நான் சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்கள்லாம் கூப்பிட்டு வந்து இவர் களத்தில் இறங்குறாரு. இவ்வளோ பவர் சாமின்னதும் பார்த்தீங்கன்னா நட்டி அவரும் வில்லத்தனம் பண்ணாலும் அவரும் பதறாரு, ஐயோ எங்கே போயிடலாண்டான்றாரு. ஆனால் இவர் கடைசியும் பதறவே மாட்டேங்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் வில்லன் இவர். எனக்கு இதை பார்க்கும்போது லூசி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. லூசி படத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன். இப்போ அதில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பவர் வந்ததுக்கப்புறம் அது இப்படி கை அசைச்சா பார்த்திங்கன்னா எல்லாம் பறப்பானுங்க, கன்னெல்லாம் பறக்கும். அப்படி சுச்சுவேஷன் வந்தப்போ அதுக்கப்புறம் அவங்க ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வில்லன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு மூர்க்கமாக வருவான். அந்த வில்லனை ரெஃபரன்ஸாக வச்சுருக்கார் போல இருக்குது இவருக்கு. ஆனால் இவரை பார்க்கும்போது அப்படி தெரில. அந்த படத்தில் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து அவங்களுக்கு வேறு வேலை இருக்கும், வெளியில் வேறு ஃபைட் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே இவரே ஃபைட் பண்ண போகிறாரு. பார்த்தா திடீர்னு ஒரு போலீஸ் வர்றாரு. ஸோ ஓகே எல்லா நேரத்திலும் கடவுள் வரமாட்டார், நல்ல மனிதர்கள் வருவாங்க
கடவுளை வேண்டுறவங்க கடவுள் சார்பாக வருவாங்க, இல்லை கடவுள் அனுப்புவார் அப்படிங்கிறதுக்காக துரைசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது போலீஸ் வராரு. அப்படியான்னு பார்த்தா இல்லை அவரும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் இவரை அடித்து முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுதாப்பா படம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சட்டமன்றத்துக்கு வருது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்கேஜி படம் இவர் நடித்தார்ல, அந்த ரெஃபரன்ஸ், இவர் படம் ரெஃபரன்ஸு. அவரும் பார்த்தா திடீர்னு சரி முடிஞ்சிச்சாப்பா, இப்போ உன் படத்தில் தான் சூர்யாவை நடிச்சு வரைக்குன்னு பார்த்தா சரி இல்லை அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கடைசியாக ஒப்புக்காக மறுபடியும் அங்கேயும் சட்டமன்றத்துலேயும் சூர்யாவை கூப்பிட்டு வராங்க. முடியல. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது நிஜமாகவே சொல்கிறேன், இது சூர்யா படம் இல்லை, இது பக்கா ஸ்கேம் அப்படின்னு தான் சொல்லணும். சூர்யா சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி அவரை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக ஒன்று பண்ணியிருக்கிறார். ஆர்ஜே பாலாஜி தான் இருக்கிறார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வில்லனாக ஒன்று பண்ணிட்டு நின்ட்டாரா அப்படின்னா அப்படியும் இல்லை. என்ன என்ன மைண்ட் செட்டில் பண்ணார், இந்த கதையை எப்படி சொன்னார், இந்த கதையை கேட்டு எப்படி சூர்யா சார் உடனே ஓகே சொன்னார், எதுவும் புரியல. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படம் பார்த்துட்டு யோசிக்கும் போது தான் எனக்கு இவர் அழுததும் இவர் பறிச்சதுக்கும் வேறு ஒரு ஆங்கிள் கிடைக்குது. அதான் இல்லை இது என்ன லாஜிக் இது. அதாவது ஜெய்பீம் படம் பார்த்துருப்போம், கோர்ட் ரூம் ட்ராமா. அங்கே எல்லா பக்கமும் அடக்குமுறை இருக்கும்போது எளிய மனிதர்களுக்கு எதுவுமே கிடையாது, தெர் இஸ் நோ லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, தூரத்தில் கூட வெளிச்சம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும்போது, அப்போ ஒரு வெளிச்சமாக ஒருத்தர் வராரு, அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான்னு பார்க்கும்போது நமக்கு அப்படி இருக்கும். அப்படி இருந்தது இங்கே அந்த நம்பிக்கையோடு கொடுத்துருக்கலாம். இல்லை கடவுள் எல்லா டைம் வர மாட்டோம், மனிதர்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாவது எடுத்துகிட்டு போய் முடிப்பாருன்னு பார்த்தா அங்கங்கே அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு சாமி அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காரு. இது நடுவில் ஒரு கிண்டல் வேறு, அவர் நட்டி வச்சு பேச வச்சுருப்பார். வெள்ளைக்கார சாமியாக இருந்தாலாவது மன்னிப்பு கேட்டுடலாம், மன்னிச்சிருங்கன்னு பாவம் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் இந்த சாமிக்கிட்ட அதெல்லாம் கேட்க முடியாதே, கருப்புடா அப்படின்னுவார். ஏன் அந்த பக்கம் போய் சீன்றீங்க, இங்கே எல்லாரும் தான் உங்களோட சேர்ந்து ஃப்ராடு பண்ணாங்க, எல்லாரையுமே உங்களை மாதிரி வதம் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு, இல்லையே மன்னிச்சு தானே விட்றாங்க. என்ன லாஜிக் இல்லைனாலும் போய் சீண்டணும். இல்லைனா இவங்க இப்படி தான், இவங்களுக்கு இது போதும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டாக அதுவான்னு புரியல எனக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதில் உட்காந்துடலாம், ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல. ஆனால் சூர்யா சாருக்கு இந்த சும்மா அந்த சாங்கு, மாஸ் சாங்கு, இதை ஒரு நார்மல் கேரக்டராக விட்டு பண்ணியிருந்தாலும் செமையாக இருந்திருக்கும். அந்த லைனில் அங்கே மதுரையிலேருந்து ஒரு வக்கீல் வராரு, ஆஜராகிறாரு, கடவுளை நோக்கி இவங்க வேண்டுறாங்க, அந்த டைமில் ஹீரோ வராருன்னு போது அவருக்கான சவால்கள்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இல்லை இந்த எல்லைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பவரே இல்லைன்னா அவர் ரொம்ப சாதாரணமான ஆள் அப்படின்னா அப்போ அவர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன அப்படின்னு எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல. அப்படியும் இல்லை, இது எல்லாமே சும்மா ஒரு ஹைப் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சூர்யா சார் ஃபேன்ஸாலாவது முழுசாக இதை ரசிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. எனக்கு அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. கிளியராக இது ஒரு ஸ்கேம். திரும்ப திரும்ப படம் பார்த்து முடிச்சதும் அந்த பிஜிஎம் கொண்டாரம் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு டைலாக், இது ஏன் இடம்னு வரல ஆர்ஜே பாலாஜி, அதுதான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருந்துச்சு. இவர் இடங்கிறது ஏன் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. பாவம் சூர்யா சார், பாவம். ஒரு படம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சான்னு தெரில எனக்கு. பட் எனிவே இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆர்ஜே பாலாஜி எப்படிப்பட்டவர்னு தெரியும். இதில் இன்னொன்று, இங்கே ரஜினி சாருக்கு சிவாஜி படத்தில் ஒரு ஹைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல் படம். அதில் வில்லன் ஆதிசேஷன் சொல்லுவார், என்ன பண்ண போகிற, எல்லாமே போயிடுச்சே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன கண்டக்டர் ஆயிரியா அப்படின்லாம் சொல்லும்போது அவர் லைஃப்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து ஒன்று சொல்லும்போது அவர் அப்படியே பார்க்கும்போது ஃபீல் பண்ணி அது அப்படி கனெக்ட் ஆகும். ஒரு மாஸ் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பண்ணுறது. இப்போ அதை எடுத்துகிட்டு இவர் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறாரா இங்கே. இன்னும் இங்கே சூர்யா சார் கடவுள் அவரே பார்த்திங்கன்னா நேரடியாக அவர்கிட்ட ஆர்ஜே பாலாஜியை கிண்டல் பண்ணுற மாதிரி, இது விட்டு வேறு என்ன வேலை தெரியும் உனக்கு, ஆர்ஜே வாயிரியா இல்லை கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணுறியா. பாருங்கள, சுற்றி ஆர்ஜே பாலாஜி அவருக்காகவே எழுதிருக்கிறாரு ஃபுல்லாக. அது மட்டும்தான் இருக்குது. இங்கே த்ரிஷா மேம்காக எதுவும் இல்லை பெருசாக, சூர்யா சாருக்காக எதுவும் இல்லை. சூர்யா சார் தானேங்க ஹீரோ, அவரை வச்சு தானேங்க பட்ஜெட்டு, அவருக்காக தானேங்க ஆடியன்ஸ் வராங்க. நீங்கள் கமர்ஷியலாக கூட பண்ணுங்க, ஆனால் மொத்தமாக இப்படி மிளகா அரைச்சிருக்கீங்களே. இப்படி யாரோ அந்த படத்தில் கூட ஒரு வசனம் ஒன்று இருக்கும், சாமி அவரை பார்த்து அந்த கருப்பசாமி அந்த உருவத்தை பார்த்து இங்கே கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். லுலு சபா மாறன்னு நினைக்கிறேன், கிண்டல் அடிக்கிற மாதிரி. அவரும் முன்னாடி கேஸ் கொடுக்க வந்திருப்பார் போல இருக்கு, அவர் தலையே மிளகா அரைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சூர்யா சார் தலையில் மிளகா அரைச்சிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது பாலாஜி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபுல்லாக அவர் படம் ரெஃபரன்ஸ் இல்லை, மற்ற படங்களின் ரெஃபரன்ஸ், அது தேவையில்லாத டைவர்ஷனு.
இதெல்லாம் தேட்டர் மொமெண்ட்டுன்னு பண்ணுறாங்களான்னு தெரியல. இது எப்படி தேட்டர் மொமெண்ட்டாக இருக்கும்? எனக்கு அது பெருசாக க்ரௌட் செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக அப்செட் இல்லை சைலண்ட் அந்த மோடில் தான் இருந்தாங்க. பெருசாக எதுவும் இல்லை, சும்மா பிஜிஎம் போட்டு விட்டு இந்த மாதிரி 2 கையசதியிலே இதுவாகிற மாதிரி இல்லை. விஜய் சார் ரெஃபரன்ஸு, வேறு படங்கள் ரெஃபரன்ஸு, சூர்யா சார் ரெஃபரன்ஸு, அது சிங்கம்லேருந்து எடுத்து வைக்கிறது, இது மாதிரி வச்சு ஹைப் ஏற்றி ஏமாற்றிடலாம் அப்படின்னு பண்ணப்பட்ட ஒரு ஸ்கேம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது படத்தை பற்றி வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.